எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூஸ்வலாக டீ டைம் ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வர ரெசிபீஸில் ஒன்று பக்கோடா. நம்ம யூஸ்வலாக பக்கோடா செய்யும்போது கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு தான் நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப வித்தியாசமாக ஓட்ஸ் போட்டு ஒரு பக்கோடா செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இந்த பக்கோடா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் பக்கோடா செய்ய அகல பாத்திரத்தில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி கொஞ்சம் உதுத்து விட்டு போடுங்க. இதோட 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி போடுறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் போட்ட மசாலாவில் நல்லா கோட்டாகணும். அடுத்து இதில் 2 கப் ரெகுலர் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் போடுறேன். பார்த்தீங்கன்னா நான் கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு எதுவும் போடலை. வெறும் ஓட்ஸும் வெங்காயம் வச்சு கிறிஸ்பியான பக்கோடா செய்ய போகிறோம். எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் சரியான பைண்டிங் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நம்ம போட்ட இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தண்ணி இழுக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இதை கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. பாருங்க, பக்கோடா கலவை நல்லா சேர்ந்து வருது. இந்த கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க. பக்கோடாவை பொரிக்க கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக பக்கோடா கலவையை போடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸில் பக்கோடா போடாதீங்க. சின்ன சின்னதாக போட்டால் தான் பக்கோடா நல்லா உள்ள வரைக்கும் வேகும், நல்ல கிரன்ச்சியாகவும் இருக்கும். லேசாக இதை திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஓட்ஸ் பக்கோடா இப்போ ரெடி. ஈவினிங் டீக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுன்னு இந்த ஓட்ஸ் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். இது நீங்கள் ஈவினிங் டீ காஃபி டைமில் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சூடாக செஞ்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.